ஆப்பிள் அவங்களோட பட்ஜெட் ஐஃபோனான SE2020 ஃபோனை நேற்று அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன், இந்த ஃபோன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனோட டிசைன் பொறுத்தவரை பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் பண்ணல. ஐஃபோன் 8ல் என்ன டிசைன் கொடுத்தாங்களோ அதே டிசைன் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. பெருசாக எந்த வித சேஞ்சஸ் பண்ணலை. ஐஃபோன் 8ஐயும் ஐஃபோன் SE2020 ஃபோனையும் பக்கத்தில் வச்சிங்கன்னா ரெண்டுக்கும் எந்த வித டிஃப்ரென்ஸும் இருக்காது. இந்த ஃபோன் 4.7 இன்ச் HD ரெசல்யூஷனில் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபுல் HD கொடுத்துருக்கலாம், பட் 4.7 இன்ச்சுங்கும்போது HD டிஸ்பிளே போதுமானது தான். ஆப்பிளோட டிஸ்பிளே எப்போவுமே நல்லாயிருக்கும். ஐஃபோன் 8லேயும் சரி, ஐஃபோன் 10ஆரும் சரி, டிஸ்பிளேயோட குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ எந்தவித பிரச்சனையும் இருக்காது. இந்த ஃபோனோட பீக் பிரைட்னஸ் 625 நிட்ஸ் வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டே லைட்டில் நல்ல விசிபிளாக இருக்கும். கூடவே டால்பி விஷன் அப்புறம் HDR10 சப்போர்ட் இந்த டிஸ்பிளேக்கு இருக்குது. கூடவே ஐஃபோன் 11 ப்ரோ ஃபோன்ஸில் இருந்த ஹாப்டிக் டச் சப்போர்ட் இந்த ஃபோனில் இருக்குது. இந்த ஃபோனில் ரன் ஆகிற ப்ராசஸர் A13 BIONIC சிப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே ப்ராசஸர் தான் 1.5 லட்ச ரூபா ஃபோனான ஐஃபோன் 11 ப்ரோ மேக்ஸ்லையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபோனில் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கோ அதே பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபோன்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கேமரா. இந்த ஃபோனில் சிங்கிள் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. 12 மெகா பிக்சல் கேமரா. இதோட அப்பேச்சர் f1.8. இந்த கேமராக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்குது. இந்த கேமரா மூலமாக 4K வீடியோ ரெக்கார்டிங் 60 frames per second வரைக்கும் எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. கூடவே ஸ்மார்ட் HDR ஃபோட்டோஸ் எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஃபோனோட ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா 7 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இதோட அப்பேச்சர் f2.2. இப்போ எல்லாருக்குமே டவுட் வரும், ஐஃபோன் 11ல் வந்து டுவல் கேமரா கொடுத்துருக்காங்க, இங்கே ஏன் இன்னும் சிங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இது வந்து ஒரு பட்ஜெட் ஐஃபோன். ஸோ இதை விட இதில் பெருசாக எதுவும் எதிர்பார்க்க முடியாது. வெறும் சிங்கிள் கேமரா கொடுத்துருக்கிறதுனால அந்த கேமரா மோசமான கேமராவும் கிடையாது. 4-5 கேமராஸ் கொடுத்து அந்த கேமரா வந்து பெட்டரான கேமராவும் கிடையாது. நீங்கள் சிங்கிள் கேமரா வச்சுருந்தாலும் சரி, 4-5 கேமரா வச்சுருந்தாலும் சரி, சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன் அதுக்கு ப்ராப்பராக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஹார்ட்வேரில் யூஸ் பண்ணிக்கிற லென்ஸ், ISP இதெல்லாம் இருக்கும்போது கரெக்டாக எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் பர்ஃபெக்டான அவுட்புட் கிடைக்கும். இந்த ஃபோனில் ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 சப்போர்ட் இருக்குது. Wi-Fi 6 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் ரேமை பற்றியோ பேட்டரியை பற்றியோ எப்பவும் பெருசாக பேச மாட்டாங்க. அதே மாதிரி இதுலேயும் ஒன்றும் பெருசாக சொல்லலை. இந்த ஃபோனில் 13 ஹவர்ஸ் வரைக்கும் வீடியோ ப்ளேபேக் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 40 ஹவர்ஸ் வரைக்கும் ஆடியோ ப்ளேபேக் டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோனுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஆனால் பாக்ஸில் 5 வாட்ஸ் சார்ஜர் மட்டும்தான் உங்களுக்கு ஷிப் ஆகும். ஃபாஸ்ட் சார்ஜர் பண்டில் வந்து இந்த பாக்ஸோட வராது. 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம். அந்த சார்ஜர் மூலமாக யூஸ் பண்ணும்போது 50% சார்ஜ் வந்து 30 மினிட்ஸில் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. கூடவே ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்குது. ஒரு பட்ஜெட் ஐஃபோனில் இவ்வளோ ஃபீச்சர் கொண்டு வந்திருக்குது பெரிய அட்வான்டேஜ் தான். OnePlus 8ல் கூட இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இல்லை, பட் இந்த ஃபோனில் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க டிசைனை தவிர. இந்த ஃபோனில் IP67 ரேட்டிங் இருக்குது. டஸ்ட் அண்ட் வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். இந்த ஃபோனை வாங்கலாமா வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா டிசைனை மட்டும் தள்ளி வச்சுட்டு மற்றபடி இந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 11 ப்ரோவில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ சேம் ஃபீச்சர்ஸ் இந்த ஃபோன்லேயும் இருக்குது. ஸோ நீங்கள் டிசைன் மட்டும் எனக்கு பெருசாக மேட்டர் இல்லை, எனக்கு உள்ள இருக்க ஹார்ட்வேர் ரொம்ப முக்கியம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபோனை வாங்கலாம். பட் பேட்டரி பேக்கப் அந்த அளவுக்கு இருக்காது. பட் ஒரு காம்பேக்டான ஃபோன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபோனை வாங்கிக்கலாம். இந்த ஃபோனோட ப்ரைஸிங் $399 லான்ச் பண்ணியிருக்காங்க யூஎஸில். கிட்டத்தட்ட 30,600 லான்ச் பண்ணியிருக்காங்க 64 GB வேரியண்ட்டுக்கு. 120 GB வேரியண்ட்டுக்கு $499, அதாவது 38,200 லான்ச் பண்ணியிருக்காங்க. 256 GB வேரியண்ட் $549 லான்ச் பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 45,000. பட் இதே ப்ரைஸோடு கண்டிப்பாக இந்தியாவுக்கு வராது. இந்தியாவில் இந்த ஃபோனை மேனுஃபேக்சரிங் பண்ணால் மட்டும்தான் ப்ரைஸிங் வந்து கம்மியாக இருக்கும். பட் ரூமர்ஸ் படி பார்க்கும்போது இந்த ஃபோன் 64 GB வேரியண்ட் இந்தியாவில் 42,500 ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. 120 GB வேரியண்ட் 47,800, 256 GB வந்து 58,300 ப்ரைஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் அஃபிஷியல் ப்ரைஸிங் வந்து ரிவீல் ஆகலை இந்தியாவுக்கு மட்டும். OnePlus 8 சீரியஸ்க்கு இது பெரிய காம்படிஷனாக தான் இருக்க போகுது. இந்த ஃபோன் இந்தியாவில் எப்போ அவைலபிளாக இருக்குன்னு அஃபிஷியலாக சொல்லலை. அஃபிஷியலாக சொன்ன பிறகு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் ட்விட்டர்லையும் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.